When you see me, you better run. Play duck, duck, goose with my gun. When you see me, you better run. Hello guys, welcome back to my channel and this is Robin. So guys, இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஏர் வர்சஸ் நைட்ரஜன் ஏர். ஸோ இது ரெண்டுத்தில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு வந்து நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் நார்மல் ஏரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ நார்மல் ஏர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 78% வந்து நைட்ரஜன் இருக்குது. ஸோ 21% பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 1% பார்த்தீங்கன்னா வந்து அதர் கேஸஸ், அதாவது நியான், ஆர்கான் அந்த மாதிரி கேஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது ஆக்சிஜன் இருக்கிறதுனால என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மல் ஏர் அடிக்கிறப்ப இது எல்லாமே மெட்டல் தானே. இந்த அலாய் வந்து உள்ள மெட்டல் தான். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ள இன்சைடில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கரோட் ஆகும், அதாவது ரஸ்ட்டு பிடிக்கும். ஸோ நம்ம நார்மல் ஏர் அடிக்க யூஸ் பண்ண என்ன ஆகும்னா உள்ளே இருக்க வந்து இந்த ரிம்ஸை வந்து ரஸ்ட்டாக ஆக்கும், கண்டிப்பாக ஆக்கும். நீங்கள் வந்து பஞ்சர் போட்டப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ளுக்குள்ளே ரஸ்ட்டாக இருக்கும், வெளியே நல்லா தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே மட்டும் ரஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ஏரில் வந்து 21% வந்து ஆக்சிஜன் இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே ரஸ்ட் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டயரவே வந்து வீக்கன் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஏர் அடிச்சுட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு 4 months 5 months அப்படி விட்டுட்டிங்கன்னா அந்த டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயருக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்து உள்ளே வந்து ஒரு சர்க்குலரில் வந்து ஒரு ராடு மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சிட்டிங்கில் இருக்கிறப்ப, அதாவது ஒரு 4-5 months எடுக்காதப்போ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஆக்சிஜன் போய் டைரெக்டாக வந்து டயரில் இருக்க அந்த இதுவே ரிம் கன்ஸ்ட்ரக்ஷனே பார்த்திங்கன்னா வந்து டேமேஜ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நார்மல் ஏரில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நார்மல் ஏரை வந்து யூஸ் பண்ணாதீங்க, என்னோடய பர்சனல் அட்வைஸ். நீங்கள் வந்து கோஃபார், நீங்கள் எந்த பைக் வச்சுருந்தாலும் டியூப்லெஸ் டயராக இருக்கட்டும், டியூப் டயராக இருக்கட்டும். ஸோ டியூப் டயருக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது, நம்ம அது நார்மல் ஏர்லேயே வச்சுக்கலாம். டியூப்லெஸ் டயருக்கு மட்டும் தான், ஏன்னா உள்ளே வந்து இது கூட ரியாக்ட் ஆகும், இந்த மெட்டல் கூட இந்த அலாய் கூடலாம் வந்து அந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இழுத்து வச்சுக்கும். ஸோ அந்த டைம் வந்து ரஸ்ட்டாக ஆகும், கண்டிப்பாக ஆகும், எல்லோரும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஏரை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்டு இப்போ வந்து நைட்ரஜன் பற்றி வரலாம். ஸோ நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 93லேருந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து நைட்ரஜன் இருக்குது. ஸோ மிச்சம் 5% என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அதே மாதிரி அதர் கேஸஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து நைட்ரஜன் கேஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ நைட்ரஜன் கேஸ் ஏன் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ நைட்ரஜன் கேஸில் வந்து லைட்டர் வெயிட், இந்த நார்மல் ஏரை விட நைட்ரஜன் ஏர் வந்து லைட் வெயிட். ஸோ இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. நைட்ரஜன் ஏர் அடிச்சிங்கன்னா இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் ஏர் அடிக்கிறப்ப என்ன ஆகும்னா அதோட மாலிகுல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஏர் வந்து எஸ்கேப்பிங் ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் அடித்து வைக்கிறீங்க, ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காற்று இறங்கிடுது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கோ ஃபார். ஸோ கைஸ், இப்போ வந்து ஆக்சிஜனில் வந்து மாலிகுல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, வந்து மாலிகுல் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அந்த மாதிரி வீக்காக இருக்கிற டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேட் ஆஃப் எஸ்கேப் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு வாரம் காற்று அடிப்பீங்க அண்ட் அப்படியே டவுன் ஆகிடும், அந்த அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இறங்கிடும். ஸோ இது வந்து இன்னொரு ப்ளஸ். நைட்ரஜன் அடிச்சிங்கன்னா அதோட மாலிகுல்ஸ் வந்து ஹெவியர் மாலிகுல்ஸ், இதை கம்பேர் பண்ணால் ஏரோட. ஸோ எஸ்கேப்பிங் ரேட் வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிகம். இதனால தான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ நைட்ரஜன் அடித்தா காற்று இறங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த அட்வான்டேஜ் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மாதம் 2 மாதம் நீங்கள் வண்டி எடுக்க போகிறதில்ல அப்படின்னா தாராளமாக நீங்கள் நைட்ரஜன் ஃபில் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா கூட டயரில் வந்து அவ்வளோ நிறைய, அதாவது நார்மல் ஏரை விட இது வந்து எஸ்கேப்பிங் ரேட் கம்மி தான். டயரில் வந்து காற்று கம்மியாக ஆகிறது வந்து நைட்ரஜனில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஏரில் பார்த்திங்கன்னா நிறைய போகும், ஸோ நைட்ரஜனில் கொஞ்சம் கம்மியாக போகும், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் கைஸ், இது பற்றினா வந்து ஹீட் ஆகாது மேக்ஸிமம். இப்போ லாங் ட்ரிப்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா அவங்க கம்பல்சரியாக நைட்ரஜன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லாங் ட்ரிப்ஸ்லாம் போகிறவங்க கண்டினியூஸாக வந்து டயர்ஸ்லாம் வந்து ஹீட் ஆகும், ஏன்னா ரன்னிங்லேயே இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி டைம் பார்த்திங்கன்னா வந்து நார்மல் ஏர் அடிக்கிறதுனால ஸோ உள்ளே இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகி பர்ஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மேபி இருக்குது சான்ஸ், ரொம்ப ஒரு 10% 20% அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வெடிக்கும்லாம் சொல்ல முடியாது ஹீட்டில். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு லோடு கொடுக்குறோம் பைக்குக்கு, அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓட்டுறோம் அப்படின்றத பொறுத்து தான் பார்த்திங்கன்னா உள்ள டயர் பர்ஸ்ட் ஆகுது, அந்த மாதிரி வந்து சில ஃபேக்டர்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ வந்து நைட்ரஜன் ஏரில் பார்த்திங்கன்னா வந்து கூலராக ரன் ஆகும். ஸோ அதுதான் நைட்ரஜன் ஏர் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹீட்டப் ஆகாது, டயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கூலாகவே வச்சுக்கோம். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் ரைடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஏர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது தெரியாத ஒரு சிலர் இருப்பீங்க, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ.
நீங்கள் தயவு செய்து வந்து இப்போ நான் நார்மல் ஏர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகிடுங்க நைட்ரஜனுக்கு. ஸோ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இப்போ நான் நைட்ரஜன் ஏருக்கு மாறிடுறேன், இப்போ நான் ஊருக்கெலாம் வந்துட்டேன் அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லையா ப்ரோ, அப்போது அந்த டைமில் வந்து பஞ்சர் ஆனாலோ இல்லை காற்று இறங்கினாலோ எப்படி ப்ரோ சமாளிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆக்சிஜன்லேயும் நைட்ரஜன் அதாவது நார்மல் ஏர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நைட்ரஜன் கண்டென்ட் 75% இருக்குது. ஸோ அதாவது நைட்ரஜன் கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 93லேருந்து 95% வரையும் இருக்குது நைட்ரஜன். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ்அப் பண்ணுறதுனால ஒரு சிலர் பயந்து என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நீங்கள் நைட்ரஜனே போக மாட்டீங்க, ஏன்னா நைட்ரஜன் வந்து எங்கேயுமே கிடைக்கிறதில்ல அப்படின்றதுக்காக. ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ்அப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மிக்ஸ்அப் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே நைட்ரஜன் தான் மேக்ஸிமம் இருக்கிறது, பார்த்திங்கன்னா நைட்ரஜன் தான். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மிக்ஸ்அப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதோட நைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி, அதாவது நைட்ரஜன் ஏர் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா இப்போது நம்ம மிக்ஸ்அப் பண்ணுறதுனால அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் கம்மியாகுமே தவிர மற்றபடி வண்டிக்கோ ஒரு டயருக்கோ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்கள் பர்ஸ்ட் ஆகாது முதல்ல, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சிலவங்க வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் வந்து பர்ஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க டயர்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. ஸோ இது நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ரேஸ் கார்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரேஸ் கார் எவ்வளோ ஸ்பீட் போகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஏர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஏரோப்ளைன்ஸில் அந்த லேண்டிங் கியர்ஸில் வரும் இல்லையா ஒரு வீல்ஸு, அதில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஹெவியாக இருக்கு இல்லையா கண்டெய்னர்ஸ், லாரிஸ், அந்த மாதிரி அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து லோடு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து டயர் ஓவராக ஹீட் ஆகும். ஸோ அதை தாங்கணும் அப்படின்னா நைட்ரஜன் மட்டும்தான் அதை தாங்க முடியும். ஆனால் நார்மல் ஏர் தாங்காது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மட்டுமே வந்து யூஸ் பண்ணுற வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தான் உள்ள நைட்ரஜன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க, நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து லைட்டர் வெயிட், அதாவது ஏர் வந்து டென்சிட்டி அதிகம், அதாவது அதோட வெயிட் அதிகம். இது வந்து நைட்ரஜன் வந்து வெயிட் கம்மி. ஸோ இதுலேயே வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஒரு டயர் லைஃப்பை வந்து வரும். அதை விட நார்மல் ஏரை விட ஒரு டயர் லைஃப் வரும். இந்த மாதிரி ரஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் இருக்காது உள்ள இன்டர்னலில் அந்த ரிம்ஸ்குள்ளே. ஸோ இதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை தனியாக போடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ கைஸ் இவ்வளோ தான் கைஸ், வேறு ஒன்றுமே இல்லை. டிஃப்ரென்ஸ்னால் இவ்வளோ தான். அண்ட் நார்மல் ஏரை வந்து யூஸ் பண்ணுறதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நைட்ரஜன் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் லைக்கை தட்டி விடுங்க. ஸோ ஓகே கைஸ், டடா பாய், டேக் கேர்.